தன்னாட்சி இயக்கம் பார்க்க போகிறோம். 1914 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1914 இயற்றப்பட்ட அயர்லாந்து சுயாட்சி சட்டத்திலிருந்து தான் அந்த சுயாட்சி என்ற சொல் எடுக்கப்படுது. சுயாட்சி தான் தன்னாட்சி. பிரிட்டிஷ் பேஸ்லேருந்து இந்தியாவுக்கு தன்னாட்சி பெறுவதே இந்த தன்னாட்சி இயக்கத்தோட குறிக்கோளுங்கிறாங்க. தன்னாட்சினா சுயாட்சி நம்மளுக்கு வேணும் அது கேட்குறாங்க. அன்னிபெசன்ட் லண்டனில் சுயாட்சி சங்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1914 அன்னிபெசன்ட் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிக்கை வாங்குறாங்க. விலைக்கு வாங்கி அதுக்கப்புறம் அந்த பத்திரிக்கை நியூ இந்தியா என்று பெயர் மாற்றம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1916 ஏப்ரலில் திலகர் பூனாவில் தன்னாட்சி கழகத்தை நிறுவினாங்க. அதுக்கப்புறம் 1916 செப்டம்பரில் அன்னிபெசன்ட் சென்னை அடையாறில் நிறுவினாங்க. அதுக்கப்புறம் கோகாலே நிறுவுறாரு. அதுக்கப்புறம் 1917 ஆகஸ்ட் 20 மாண்டேகு செம்ஸ்போர்ட் வெளியிட்டாங்க அறிக்கையை. அந்த அறிக்கையில் பார்த்திங்கன்னா தன்னாட்சி இயக்கம் வலிமை இழந்தது. அதுக்கப்புறம் தன்னாட்சி இயக்கத்துக்கு எடுத்த வெற்றினா பலன் என்னென்னா 1919 ஏற்றப்பட்ட மாண்டேகு செம்ஸ்போர்ட் மூலம் நமக்கு ஒரு பலன் கிடைத்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சூரத் பிளவுக்கு அப்புறம் தான் இந்திய தேசிய இயக்கத்திற்கு ஒரு தன்னாட்சி இயக்கம் ஒரு புத்துயிர் அளித்தாங்க. சிஆர் தாஸ் மொதிலால் நேரு இந்த தன்னாட்சி இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா அன்னிபெசன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக நம்ம இருப்பதை விட சுதந்திரம் கூடிய மாற்று